ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு ஜோதிடர் சரவணாமிர்தம் பணிந்து வணங்கி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் செய்தி அடக்கம். அடக்கம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனாதிகள் கதைக்கு நாம் உருவமாக அங்கு குருகுலம், பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒரே குடும்பமாக ஒரே அரசவையில் ஒரே கொடையின் கீழ் வாழ்ந்து வருகிறார்கள். துரியோதனாதிகள் 100 பேரும் சிறு சிறு பிள்ளைகள், பஞ்சபாண்டவர்களும் சிறு சிறு பிள்ளைகள் தான். குருகுலம் என்று வரும்போது கிருபாச்சாரியார், ஆஸ்தான குருநாதர் கிருபாச்சாரியார் வசம் குருகுல பயிற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். வில்வித்தை, மற்போர், சொற்போர் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை வகையான செல்வங்களும் அஷ்டமா சித்திகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் கிருபாச்சாரியர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அனைவரும் ஆக இணைந்து பஞ்சபாண்டவர்கள் 5 பிள்ளைகள் தானே, துரியோதனாதிகள் 100 பேரும் இணைந்து ஒரு காட்டு வெளியில் புல்வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பந்து எறிந்து விளையாடும் ஒரு சிறிய நூதனமான ஒரு விளையாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது சமயம் துரியோதனன் எறிந்த பந்து வேகமாக உருண்டோடி ஒரு கிணற்றில் உள்ளே விழுந்து விடுகிறது. அது சமயம் இது எப்படி எடுப்பது? கிணற்றுக்குள்ளே இறங்குவதற்கு படிக்கற்கள் இல்லை, மேலிருந்து தரையிலிருந்து ஒரு கைப்பிடி சுவர் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே உள்ளே விழுந்த பந்து எப்படி எறிவது? சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் கிருபாச்சாரியருடைய மைத்துனர் துரோணாச்சாரியார், அவருடைய மனைவி கிருபை, துரோணாச்சாரியாருடைய தவ வலிமையின் காரணமாக அஸ்வத்தாமன் உதயமானான். அந்த அஸ்வத்தாமன் குழந்தையாக இருக்கும்பொழுது அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு கூட துரோணாச்சாரியிடம் வசதிகள் குறைவாக இருக்கிறது. அது சமயம் அந்த காட்டினூடே அவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், துரியோதனாதிகள் பஞ்சபாண்டவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனன் மட்டும் சுற்றுமுற்றும் தவித்து கொண்டிருக்கிறான். அந்த துரோணர் வசம், அவர் துரோர் என்று அர்ஜுனனுக்கு தெரியாது. அங்கே வந்து கொண்டிருக்கும்பொழுது மற்றவர்கள் பந்து எறிந்து விட்டார்கள். ஆளுக்கு ஒரு திசையாக வேறு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். துரியோதனன் கூட போய்விட்டான். அர்ஜுனன் மட்டும் சுற்றுமுற்றும் பார்க்கிறான். ஒரு முதியவர், வயதானவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் துரோணாச்சாரியார். சாமி சாமி சாமி, அடக்கமாக சென்று ஒரு பந்து கிணற்றில் விழுந்து விட்டது சாமி, அது எப்படி எடுப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை சாமி, கொஞ்சம் தயை புரியுங்கள் என்று பவ்யமாக இரக்கத்துடன் அவரை உருக வைக்கும் அளவிற்கு இவனுடைய அடக்கம் அவரை கவர்ந்தது. அது சமயம் அங்கு ஒரு உயர்ந்த புற்கள், அந்த புற்களை எடுத்து ஒவ்வொன்றாக எரிகிறார். அர்ஜுனாவா, உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தருகிறேன். இந்த புற்களை வரிசையாக ஒன்றின் மீது ஒன்றாக அப்படி எரிந்தால் அந்த பந்தின் மேல் படும், பந்தை துளைத்துவிடும். அடுத்த ஒரு புள்ளை நான் ஒரு மந்திரம் காதோடு உனக்கு உபதேசிக்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு புல்லாக அந்த புற்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து கைப்பிடி அளவிற்கு வரும். அப்படியே நம்பி தூக்கினால் பந்து வெளியேறிவிடும். இதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. முடியுமா சாமி? முடியும், செய்து பார். அந்த மந்திரத்தை காதோடு துரோணாச்சாரியார் கூறுகிறார். அதே போன்று கற்பூர புத்தி அல்லவா அர்ஜுனனுக்கு அவர் சொன்னது வழி செய்தான். பந்து மேலே வந்துவிட்டது. அனைவரும் கூப்பிடுகிறான், வாருங்கள் வாருங்கள், பந்து மேலே வந்துவிடுது, நாம் இந்த விளையாட்டை தொடர்ந்து செய்வோம் என்று அழைக்க எல்லோரும் ஒன்றாக இணைந்தார்கள். மறுபடியும் சாமி, அவர் வழிபோகர் தானே துரோணாச்சாரியர். சாமி, என் நிலைமை இப்படி எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், எனக்கு எந்த வேலையும் இல்லை என்று கூற அர்ஜுனன் தான் பீஷ்மர் தாத்தாவிடம் சென்று, தாத்தா, நாங்கள் இப்படி இருந்தும் பந்து கிணற்றில் விழுந்து விட்டது, சுவாமிகள் தான் எங்களுக்கு உதவி செய்தார், இவரிடமே நிறைய
கலைகள் இருக்கின்றன, நீங்கள் அனுமதி கொடுங்கள், அவரே எங்களுக்கு ஆசானாக நியமியுங்கள் என்று அடக்கத்தோடு பணியோடு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பீஷ்மாச்சாரியார், பீஷ்மர் பிதாமகன் பீஷ்மர் அவர்தான் துரோணரை அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டு ஆசானாக நியமிக்கப்படுகிறார். பீஷ்மரால் நியமிக்கப்பட்டவர் தான் துரோணாச்சாரியார். ஆக அன்றைக்கும் இன்றைக்கும் கூட பார்த்தீர்கள் என்றால் அந்த அர்ஜுனுடைய பணிவு தான் அவரை மேலே மேலே உயர்த்தி சென்றது. அந்த துரோணாச்சாரியாருக்கு இவர் அந்த ஆசிரியர் பணி வாங்கி தந்தது தான். என்றைக்கும் பிரதான சீடனாக அர்ஜுனன் மட்டுமே இருந்து வந்தான். இது அடக்கத்தின் ஒரு நிலை. இப்பொழுது மீண்டும் இந்த அடக்கம் என்ற ஒரு பொருளுக்குள் நாம் அனைவரும் பயணம் செய்வோமாக. அடக்கம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர்களிடம் அனுமன் பேசும்பொழுது, வணங்கிய மேனியன் மறைத்த வாயினன், அப்படி என்றால் கைப்பொத்தி வாய்ப்பொத்தி இவ்வளவு அடக்கமாக அந்த ராமச்சந்திரமூர்த்தியிடம் ஸ்ரீ அனுமன் அவர்கள் வாயுபுத்திரன் அவ்வளவு அடக்கமாக இருப்பார். இந்த அடக்கத்தின் காரணமாகத்தான் பிறிதொரு சந்தர்ப்பத்தில், இலங்கைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ராமபிரானுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் நம்பிக்கைக்கு உரியவனுமான அந்த வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டார். கணையாழியை தந்து சீதாபுரட்டியிடம் அனுப்பி வைத்தார். அதே போன்று இலங்கையிலிருந்து திரும்பி வரும்போது சீதாபுரட்டை தாய் இப்படிதான் மறைத்த வாயினன், வணங்கிய மீனின் மறைத்த வாயினன். ஆக இப்படியாக இருந்த காரணத்தினால்தான் அப்பொழுது கூட ராமபிரான் மகுடாபிஷேகம், பட்டத்து மகுடாபிஷேகம் நடக்கின்ற பொழுது ஒரு மாலையை ராமச்சந்திரமூர்த்தி சீதாபுரட்டியிடம் கொடுத்தார். உனக்கு யார் விருப்பமோ அவர்களுக்கு இந்த சூடாமணியை வழங்கு என்று கூறிய பொழுது அந்த சீதாபுராட்டி என் மகனுக்கு தருகிறேன் என்று கூற அனுமன் இப்படி தான் சென்றார். அந்த சூடாமணி தாய் சீதாபுராட்டி அணிந்ததாக அந்த அடக்கத்திற்கு ஒரு பரிசு என்பதாக இதன் பொருள் கொள்வோமாக. அடக்கம் என்பது பொருள் குறித்து மூன்றாவது பொருளாக, பொருளுக்குள் பொருளாக ஒரு உரையாக பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் இது ஒரு செய்தியாக சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்பொரு சமயம் சோழ சக்கரவர்த்தி அவர்கள் பொய்யாமொழி புலவரை அணுகினார். பொய்யாமொழி புலவரை பார்த்து, புலவரே வாருங்கள் புலவரே என்று கூற, புலவரின் உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்ந்து தாக்கியது போன்ற ஒரு அதிர்ச்சி, வேதனை, என்ன மன்னா என்று சற்று வெகுண்டு பார்த்தார். ஏன், நாம் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டோமோ? ஓ, புலவருக்கு அடைமொழி இட்டு தானே அழைக்க வேண்டும், வெறும் புலவரே என்று அழைத்தது தவறு தானே என்று எண்ணி, புலவரே ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள் என்று கேட்க, இல்லை இல்லை இல்லை, என்னை எப்படி நீங்கள் புலவரே என்று அழைக்கலாம்? அறம் உரைத்தானும் புலவன், உப்பாலின் திறம் உரைத்தானும் புலவன், குறுமுனி அவனும் புலவன், யானும் புலவன் என்னையில் தரணி எங்கனும் பொறுக்கும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் என்ன என்று மன்னன் சற்று கேட்க, அறம் உரைத்தான், அந்த மகாபாரதத்தை உரைத்த பெருந்தேவ புலவனுக்கும் புலவன் என்று தான் கூறுகிறார்கள். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று கூறிய முப்பாலையும் மக்களுக்கு வழங்கிய அந்த திருவள்ளுவர் தேவரையும் புலவன் என்று தான் சொல்கிறார்கள். குறுமுனி என்றால் அகத்தியன், அந்த அகத்திய பெருமானையும் புலவன் என்று கூறுகிறீர்கள். இந்த பெரியவர்கள் வரிசையில் இந்த சிறியவனையும் புலவன் என்று கூறினால் உலகம் ஏற்குமா என்று அவர் கேட்கிறார். அது கேட்பதை பார்த்தவன், ஆம், நாம் தவறு செய்து விட்டேன் என்று மன்னன் வருந்தி கண்ணீர் சிந்துகிறார். இல்லை இல்லை, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆக இது பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அடக்கம் அடக்கம் அமரல் உய்க்கும், அடங்காமை பேரொருள் ஆய்த்திவிடும் என்பது போன்று இந்த அடக்கத்தை குறித்து 3 தலைப்பின் கீழாக 3 செய்திகளை பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இன்னும் ஒரு பிறிதொரு செய்தியாக அடக்கத்தின் உள் இருந்து இன்னும் ஒரு திருக்குறளாக, யாகாவரையும் நா காக்க, காவாக்கால் கேள்வியும் வந்துச்சு. யாகாவரையும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு நாக்கை அடக்கினால்
எல்லாமே சிறப்பாக இருக்கும். எல்லா உறுப்பும் வெளிப்புறமாக இருந்தால் கூட நாக்கு மட்டும் தவறாக பேசக்கூடாது என்பதற்காக, சூடான வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதற்காக நாக்கை வாய்க்குள் ஈரத்திற்குள்ளேயே இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடக்கம் என்பது குறித்து உங்களுடைய மேலான கருத்துகள் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்குமாறு ஜோதிடர் சரவணாமந்தம் விரும்பி வேண்டி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.